பொங்கி எழுந்த சிபி யாருக்காக யார்கிட்ட மீனா திட்டினதுனால ஜெயராணி அதை புரிஞ்சுக்கிட்டு நம்மளால யாருக்கும் தொந்தரவு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஊரை விட்டு கிளம்புறாங்க. தமிழ் இந்த விஷயத்தை ஜெயபிரகாஷ் கிட்ட சொல்ல 2 பேரும் சேர்ந்து தேடுறதுக்கு போறாங்க. அப்போ அந்த பக்கத்து வீட்டு அம்மா ஃபோன் பண்றாங்க. அவங்க விசாரிச்சதுல ஜெயராணி ஒருத்தர்கிட்ட வேலை விஷயமா கேட்க அவர் திருப்பூர்ல ஒரு கம்பெனில வேலை இருக்குன்னு சொல்ல ஒரு வேலை திருப்பூர் தான் போயிருப்பாங்க, பஸ் ஸ்டாண்டுக்கு போங்க பிடிச்சிடலாம்னு அவங்க சொல்றதுனால பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு இருக்காங்க தமிழும் மாமாவும். ஜெயராணியும் பிள்ளைங்களும் தான் பஸ் ஸ்டாப்ல இருக்காங்க. பஸ் வருது, ஏற போறாங்க. கரெக்டா ஒரு கை தடுக்குது. யாருன்னு பார்த்தா சிபி. என்ன பண்றீங்க ஆண்டி, எதுக்கு இப்படி ஊரை விட்டு காலி பண்றீங்க அப்படின்னு கேட்க, இல்ல தம்பி நாங்க இங்க இருந்தா சரிப்படாது, நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்ல, அவர் யார் உங்களை காலி பண்ண சொன்னாங்க அப்படின்னு ரொம்ப வற்புறுத்தி கேட்கிறாரு. அப்புறம் மீனா தான் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு உங்க ஹஸ்பண்டை பிடிக்காது தான், அதுக்காக நீங்க 2 பொம்பளை பிள்ளைங்களை, அதுவும் ஒரு காலேஜ் படிச்சுட்டு இருக்கிற பொண்ணு, இன்னொரு ஒரு குழந்தை, இவங்க 2 பேரையும் வச்சுட்டு நீங்க எப்படி தனியா மேனேஜ் பண்ணுவீங்க? எல்லாரும் கூட இருக்கும்போதே பாதுகாப்பு இல்லாம இருக்கு, நீங்க இப்படிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்காரு. அதுக்குள்ள தமிழும் ஜெயபிரகாஷும் வந்துடுறாங்க. ஜெயபிரகாஷ் பார்த்துட்டு இப்படிலாம் செய்யாதாமோ அப்படின்ட்டு அவங்கள்ட்ட சத்தியம் வாங்குறாரு. சிபிக்கு சரியான கோவம். வீட்டுக்கு அவங்க அம்மாவை கத்துறாரு. எதுக்கு நீ ஆன்ட்டியை ஊரை விட்டு போக சொன்ன அப்படின்னு அவர் கேட்க, ஏன் உன்னை தூக்கி வளர்த்த பாசமா, என்னை விட அவ தான் உனக்கு பெருசா படுறாளா அப்படின்னு சொல்ல, இப்ப கொஞ்ச நாளாவே உன்னோட பிஹேவியர் சரியில்லைம்மா, ஜானு கிட்ட அடிக்கடி சண்டை போட்டுட்டு இருக்க, ஆன்டி கிட்ட போய் இப்படி பேசிட்டு வந்திருக்க, என்னதான் ஆச்சு உனக்கு, நீ இந்த பிஹேவியரை மாத்திக்கலன்னு வையன், என்னை இழந்துடுவோமா அப்படின்னு சொல்ல அவங்களுக்கு பயங்கரமா ஷாக் ஆகுது. உடனே பிரகாஷ் கிட்ட கேட்கறாங்க, இங்க பாருங்க இவன் எப்படி பேசுறான் அப்படின்னு. பிரகாஷ் சொல்றாரு, மீனா அவன் வாய் விட்டு பேசிட்டான், நான் பேசல, அவ்வளவுதான், நீ இப்படியே பண்ணிட்டே இருந்தேன்னு என்னையும் சேர்த்து தான் இழந்துடுவ அப்படின்னு சொல்றாரு. டென்ஷன் ஆயிட்டு மீனா கோவமா உள்ள போயிடுறாங்க. அடுத்து கணேசன் இன்னும் மீனாவை தூண்டி விடுவாரா? வெயிட் பண்ணி பார்ப்போம். சீரியல் அப்டேட்ஸ்க்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த அப்டேட்டில் சந்திப்போம்.